ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில எல்லாரும் சேர்ந்து ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளா வச்சுப்போம். இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்க எல்லாருக்குமே காமனாக தான் அந்த கார் இருக்கணும். அதாவது எல்லாம் இருக்கிற அதே ரூம்ல தான் அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ற இடமும் இருக்கும். ஸோ இப்போதானே எல்லாருமே இன்ட்ராக்டிவாக சேர்ந்து ஒருத்தர் வந்து முன்னாடி ரெடி பண்ணுவார், இன்னொருத்தர் வந்து பின்னாடி ரெடி பண்ணுவார், சிலர் டோர் பண்ணுவார், அப்புறம் சிலர் பெயிண்ட் அடிப்பாங்க, சிலர் கண்ணாடி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை செய்யும்போது எல்லாருமே காமனாக தான் அந்த காருன்றது இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் செய்கிறோம், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் செய்வோம். அப்படி செய்யும்போது எல்லாருக்கும் காமனாக தான் அந்த ப்ராஜெக்ட்டுன்ற அந்த சோர்ஸ் கோடு வந்து இருக்கணும். ஸோ நம்ம போன வீடியோவில் கிட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதை இன்னும் பார்க்கலன்னா இங்கே டேக் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி எல்லாருக்குமே காமனாக அந்த கோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு காமனான ஒர்க் ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஒர்க் ஸ்பேஸ் தான் கிட் ஹப். கிட் அப்படின்றது வேற, கிட் ஹப்ன்றது வேற. கிட்ன்றது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். கிட் ஹப் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற சோர்ஸ் கோடு எல்லாருக்குமே காமனாக ஒரு இடத்துல இருக்கும். ஒருத்தர் இந்த சோர்ஸ் கோடில் ஒரு மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து எதிரொலிக்கும். இப்போது காரில் ஒருத்தர் பெயிண்ட் அடித்தாருன்னா எல்லாருக்குமே அந்த காரில் பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ இப்போது கிட் அப்படின்றது ஒவ்வொரு வெர்ஷனையும் செக் பண்ணி அப்டேட் பண்ணதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை புஷ் பண்ணி காமனாக எல்லாருக்கும் கொடுக்குற இடம் பேர் தான் கிட் ஹப்.